நான் பிரிவு இன்னைக்கு இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் மிஷன் 2021 கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஒரு டீட்டெயில் வியூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கோட் 2719 தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. தென் இந்த காலேஜ் நம்ம ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரீசெண்டாகவே நம்ம சேனலில் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், தென் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தென் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தென் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜை பற்றி டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தென் அதனால தான் நம்ம இன்றைக்கி கேட்டிருந்த கேள்வி இதில் நிறைய பேர் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நீங்கள் நம்ம ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கிறோம். தென் ரிமைனிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீக்ஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் டெஃபினட்டாக வரும். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதில் மேக்ஸிமம் இருக்கிறது தான் வரும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எதிர்பார்க்குற காலேஜ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் டெஃபினட்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தென் இந்த ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜோட நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, தென் இந்த காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ், பிளேஸ்மெண்ட் எப்படி, கிராஜுவேஷன் ரேட் எப்படி, எவ்வளோ பேர் ஐஎஸ் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கரிக்குலருக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, இது மாதிரி கம்ப்ளீட் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே வந்து சேரும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், பட் ஆனால் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இந்த காலேஜ் எப்போ ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 1994 ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கு. ஓகேங்களா? வட்டமேலைப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல இருக்குது. தென் இந்த காலேஜ் எப்படி சொல்லுவாங்க, எஸ்ஆர்இசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் இருக்கிற ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸ். தென் இந்த காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.srec.ac.in தான் இந்த காலேஜோட வெப்சைட். இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் கிடையாது, இது வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? தென் அது என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 142 செகண்ட் ரேங்கிங்கில் இருக்குது. தென் அது இல்லாமல் அக்ரிடேஷன் NBA NAC எல்லாமே வச்சுருக்கிறாங்க. தென் இவங்க NACல A கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. தென் இந்த காலேஜில் எந்த அளவுக்கு வந்து இன்டெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் யூஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1080 சீட்ஸ் வந்து யூஜி சீட்டாகும். பிஜி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 சீட்ஸ் வந்து பிஜி சீட்ஸ். தென் யூஜி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 60, தென் பயோமெடிக்கல் 60, சிவில் இன்ஜினியரிங் 60, தென் சிஎஸ்சி 180, தென் ட்ரிபிள் ஓகேங்களா 120, தென் இசிஇ 180, தென் இஎன்ஐ பார்த்தீங்கன்னா 60, தென் மெக்கானிக்கல் 120, தென் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 60, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120, தென் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBA வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 சீட்ஸ் ஆகும். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீட்ஸ். தென் எம்இ கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சீட்ஸ் தான். தென் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 6, தென் எம்போட சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து 6, தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், VLSI டிசைன், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 6. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் யூஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கோர்சஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிஜி கோர்ஸாக இருக்குது. அது இல்லாமல் யூஜி கோர்சஸ் ஓகேங்களா இருக்கிற மெயினாக உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கிற இன்ஜினியரிங்க்கு சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் தென் இசிஇ இந்த கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமொபைல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இஎன்ஐ இருக்கும்போது உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனோ இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸோ அது மாதிரி கோர்ஸ் வச்சுருப்பாங்க. இவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாமல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் வச்சிருக்காங்க. தென் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த காலேஜில் டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்துரும். ஃபஸ்ட்டு காலேஜில் டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4131 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ். அதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 2837 ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ஆகும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1294 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் இருக்கிறாங்க. அதாவது பாதி கூட இல்லை ஃபீமேல், அதோட கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்ட்ரென்த்தும் கம்மி தான். பிஜியில் டோட்டலாக 31 ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் ஆகும், மேல் ஸ்டூடெண்ட்ஸில் 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தென் வித்தின் த ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு 4045 ஸ்டூடெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து வித்தின் தி ஸ்டேட் படிக்கிறாங்க. தென் அவுட் சைட் த ஸ்டேட் வந்து 53 பேர் வந்து படிக்கிறாங்க. தென் அவுட் சைட் த கண்ட்ரியில் 33 பேர் வந்து படிக்கிறாங்க. இதை டெஃபினட்டாக நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். கோயம்புத்தூரில் ஒரு இது மாதிரி வந்து அன்ஆர்எஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸில் 33 பேர் வந்து அவுட் சைட் கண்ட்ரியில் வந்து படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இந்த காலேஜில் இருக்குது. இதனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த காலேஜ் எந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணித்தராங்க அதுலேருந்து. தென் பிஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க. தென் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து படிக்கிறாங்க. தென் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் பார்த்துருவோம் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து நம்ம சேனல் புதுசாக வரவங்க டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் இதை நான் எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தென் ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 31%, பிசி வந்து 26.5, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 3.5%, அண்ட் எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்சிஏ வந்து 3%, எஸ்டி வந்து 1%. இது வந்து ஓசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரி
இது வந்து யார் வேணா எடுக்கலாம், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்டி யார் வேணா எடுக்கலாம். இது வந்து ஓசி தான் எடுக்கணும், அப்படி ஒரு ரூல் கிடையாது. இது வந்து ஓப்பன் காம்படிஷன். தென் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எந்த அளவுக்கு சீட்ஸ் இந்த காலேஜில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் சிவில் இன்ஜினியரிங், ஓகேங்களா, சிவில் இன்ஜினியரிங் 33 சீட்ஸ் மூவ் ஆயிருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 111 சீட்ஸும், தென் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து 63 சீட்ஸும், தென் இசியில் வந்து 104 சீட்ஸு, தென் இஎன்ஐயில் வந்து 31 சீட்ஸ், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 63, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 73, தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 27, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் 33, தென் பயோமெடிக்கல் 27, தென் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு 34 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் மூவ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இது வந்து நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் 50% மேலே வந்தாலும் சரி எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கவுன்சிலிங்கில். அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 to 65 ரேஞ்சஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை சவுண்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. அது ஸ்பெஷலைஸ்டாக சில கோர்சஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு இன்டேக் அதிகமாக இருக்க எல்லா கோர்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 சீட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இன்டேக் கம்மியாக இருக்குது உங்களுக்கு பீக்கில் இருக்க கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு பயோமெடிக்கல் இது மாதிரி கோர்ஸஸோ நியூ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 55 வந்து சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்லையும், தென் ரிமைனிங் சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எந்த அளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படி பார்த்துருவோம். சிவில் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 124.5, தென் பிசி வந்து 100.5, தென் எம்பிசி வந்து 102.5, தென் எஸ்சி 82.5, தென் எஸ்சி வந்து 84.5, எஸ்டியில் சீட் அலகேட்டாலும் டோட்டலாக 33 சீட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் உங்களுக்கு ஓசி வந்து 171 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 148, அண்ட் பிசி வந்து 165, தென் எம்பிசி 154, பிஎஸ்சி வந்து 109, தென் எஸ்சிஏ 93.5, எஸ்டி வந்து 88.5, டோட்டலாக 111 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் ட்ரிபிளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 115, தென் பிசி வந்து 135, தென் எம்பிசி வந்து 121.5, தென் எஸ்சி 134.5, எஸ்சிஏ வந்து 97, தென் எஸ்டியில் வந்து 89.5, டோட்டலாக 63 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் இதே பார்த்தீங்கன்னா இசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி பார்த்தீங்கன்னா 123, தென் பிசி வந்து 154, தென் எம்பிசி 139, எஸ்சி வந்து 80, எஸ்சி வந்து 106.5, தென் எஸ்டியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல. டோட்டலாக 104 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் மூவ் ஆயிருக்கு ஃபார் இசி இன்ஜினியரிங். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஓகேங்களா, இஎன்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 136.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 114 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 129.5, தென் எம்பிசி வந்து 96.5, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டாலும் டோட்டலாக 31 சீட்ஸ் வந்து இஎன்ஐக்கு லாஸ்ட் இயர் கவுன்சிலில் போயிருக்கு. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 108.5, தென் பிசி வந்து 107, தென் எம்பிசி 108.5, தென் எஸ்சி வந்து 81, தென் எஸ்சி எஸ்டியில் சீட் எல்லாமே வழங்கிட்டு ஆகல. டோட்டலாக 63 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலில் மூவ் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162 வரைக்கும் ஓசியாகவும், தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 132.5, தென் பிசி 159.5, தென் அதே எம்பிசி வந்து 143, தென் எஸ்சி வந்து 88.5, எஸ்சி வந்து 91.5, தென் எஸ்டியில் சீட் எதுவுமே வழங்கிட்டா டோட்டலாக 73 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் இருக்கு. தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓசி வந்து 126.5, தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே அலங்கேட் ஆகலை. தென் பிசி வந்து 92.5, தென் எம்பிசி வந்து 90, தென் எஸ்சி வந்து 101, தென் எஸ்சியில் சீட் அலங்கேட் ஆகலை, எஸ்டியில் சீட் அலங்கேட் ஆகலை. டோட்டலாக 27 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்சஸ் லாஸ்ட் இயர் வந்து எல்லா காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்பாக்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஓசி வந்து 165 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 139, தென் பிசி 155.5, தென் எம்பிசி 140.5, தென் அதே மாதிரி எஸ்சியில் வந்து உங்களுக்கு 96, தென் எஸ்சியில் எஸ்டியில் வந்து சீட் அலங்கேட்டால டோட்டலாக 33 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் ஆயிருக்கு. தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 வரைக்கும் உங்களுக்கு ஓசியில் போயிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 142.5, தென் பிசி வந்து 153.5, தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 141.5, தென் எஸ்சியில் 127, தென் எஸ்சியில் சீட் எதுவுமே அலங்கேட் ஆகல, எஸ்டியில் வந்து 83.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அதே மாதிரி டோட்டல் வந்து 31 சீட்ஸ் வந்து கவுன்சிலில் மூவ் இருக்கு. தென் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி வந்து 134 வரைக்கும் போயிருக்கு ஓசியில். தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 112 வரைக்கும் போயிருக்கு, எம்பிசி 92, தென் எஸ்சி வந்து 107 வரைக்கும் போயிருக்கு. எஸ்சி எஸ்டியில் வந்து சீட் எதுவுமே அலங்கேட்டால டோட்டலாக 34 சீட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. தென் இந்த வருஷம் இந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி
தென் வந்து இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு 15 to 25% ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃபில் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து இருக்க தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர உங்களுக்கு ரைஸ் ஆகவோ இல்லை ரெடியூஸ் ஆகவோ வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் சரி அதே மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. தென் ரோபோட்டிக்ஸ்க்கும் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. இதே மேபி வந்து ஒரு 5% வேணால் ரைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு இதில் வந்து சேஞ்சஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹைக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜில். தென் இந்த காலேஜ் எப்படி கிராஜுவேஷன் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஜாயின் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் ஆயிடுறாங்க. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவலாகவே அதே லெவல்லே இருக்குது. அதாவது 1,100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு கிராஜுவேஷன் ஆகிறாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் ஆகிறாங்க. அதனால் கிராஜுவேஷன் ரேட்டை பற்றி இந்த காலேஜில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. தென் பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1,110 ஸ்டூடெண்ட்ஸில் 556 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிஜியில் 20 ஸ்டூடெண்ட்ஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜ் சேலரி மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 lakhs வந்து யூஜிக்கும், பிஜிக்கு வந்து 3 lakhs இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. பட் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா வந்து உங்களுக்கு அருமையாக பண்ணித்தராங்க. பட் ஆனால் பிளேஸ்மெண்ட் வந்து சேலரியை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து NAC, NB எல்லாமே வாங்கியிருக்கனால பிஇ பிடெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 lakhs வந்து இது டியூஷன் ஃபீ மட்டும் அலோன்னு சொல்கிறேன். தென் எம்இ எம்டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 lakhs வரும் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர், ஓகேங்களா, டிஎன்ஜே மூலியமாக வந்தீங்கன்னா. அதே மாதிரி எம்பி 1 lakhs கிட்ட உங்களுக்கு வரும். இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும் தான் தரேன். அதர் தென் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெஸ் ஃபீஸோ தென் லைப்ரரி ஃபீஸ் அது மாதிரி எந்த ஃபீஸும் இதில் இன்க்ளூட் பண்ணல. அதெல்லாம் வந்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். தென் அதே மாதிரி ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாமடேஷன் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணி தராங்க. அதே மாதிரி மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 ஆகுது மெஸ் பில்லு. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,583 ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1,125. காஷன் டெபாசிட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் 10,500. தென் அட்மிஷன் ஃபீ வந்து 5,000 பே பண்ணி ஆகணும். தென் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. மினிமம் வந்து 16,000. தென் மேக்ஸிமம் வந்து 36,200 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. தென் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்து அதர் மீதி ஈவெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தென் லைப்ரரி, ஜேர்னல்ஸ், ரிசோர்ஸஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 38 lakhsக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர், நியூ எக்யூப்மெண்ட்ஸ், லெபார்ட்டரிக்கு மட்டுமே உங்களுக்கு 57 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ்க்கு மட்டுமே 11 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் வந்து மெயின்டெனன்ஸ் இது மாதிரி இதுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டுமே உங்களுக்கு 17 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதேமாதிரி செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப்ஸ்க்கு மட்டுமே 1 crore 11 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரிக்குலரில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அது இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு வந்து இவங்களே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இன்டர் காலேஜஸ் காம்படிஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கிராஜுவேஷனும் சரி, பிளேஸ்மெண்ட்லேயும் சரி, உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களை அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் எந்த குறையும் இங்கே இல்லவே இல்லை. அதனால் இந்த காலேஜில் நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் கவுன்சிலிங்கில் கண்ணை மூடிட்டு கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் சரி, தென் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் சொல்லி தாராளமாக இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.